கங்கை கொண்ட சோழபுரமானது ராஜராஜன் காலத்தில் அவர் சிறப்புக்குரிய ஒரு தஞ்சாவூர் கோயிலை பெரிய அமைப்பில் அமைச்சார். அதை கருத்தில் கொண்டு அவருடைய பிள்ளையாகிய ராஜராஜ சோழன் உள்ள ராஜேந்திர சோழன் வந்து இந்த கோயிலை சிறப்பாக அமைச்சார். அதில் சில வேலைப்பாடு நடக்கும்போதே தடையாக நின்று தான் இந்த அரைங்குறையுமா நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சிற்பங்கள் அந்த சுற்றி இருக்கிற அந்த மதில் சுவர், அதுக்கு பக்கத்தில் உள்ள இடிபாடு மாதிரி இருக்கிறது, மற்றபடி சிதலங்களை காணப்படுறதுலாம் வந்து அந்த காலத்திலேருந்தே அது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் இதனுடைய விளைவு வந்து அவருடைய தந்தையாரால் கட்டப்பட்டு அவருடைய சிறப்பை மேன்மேலும் வளர்க்கணுன்ற ஒரு தெரிஞ்சதுக்காக தான் இந்த ஒரு கோயிலையும் அவர் சிறப்பாக அமைச்சார். ஹலோ